அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ சைக்காலஜி தமிழ் என்கிற தலைப்பில் மனித மனங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதில் நாம் பார்க்குறது மனது ஒரு மர்ம குகை. மனித மனசு எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, அது நமக்கு தெரியும். அது மிகப்பெரிய சிக்கல் நிறைஞ்சது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அதன் மாய செய்கையை நாம் இங்கே பார்க்கலாம். ஒருவருக்கு ஏதாவது ஒன்றின் மேலே விருப்பம் இருக்கும். அது இந்த விருப்பம் அதிகமாகிக்கொண்டே போகும். ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதை பிறர் உணர்ந்தா அவனை பற்றி குறைவாக எண்ணுவாங்கிற ஒரு நினைப்பு வரும். ஏன்னா ஒரு ஒருவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும்போது பிறர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ என்கிற கவலை இருக்கும். ஒரு என்ன செய்யலாங்கிற ஒரு பதற்றம் இருக்கு. அது என்ன செய்யலாம்னா, அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதை பிறர் உணர்ந்தா அவனை பற்றி குறைவாக எண்ணுவாங்களேங்கிற ஒரு நினைப்பு, சமூகம் அவனையே பழிக்குங்கிற ஒரு நினைப்பு. இது அவனுக்கு தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஆசை மட்டும் விடாது. அந்த நிலையிலேயே அவன் தன்னை அறியாமலேயே தனது செய்கையை பிறர் ஆமோதிக்க வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு காரணம் கற்பிக்க தொடங்குவான். ஏதாவது சாக்கு போக்க சொல்லுவான். ஒரு செயலை செய்ய ஆசைப்படுறான். அது முதல்ல தயக்கம் வரும். பிறகு நம்ம செய்யற செயலு நல்லதாங்கிற பிறர் ஆமோதிக்கணுங்கிற நினைப்பு அவனுக்கு இருக்கும். மேலும் மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம செய்யற செயல் நல்லதுதாங்கிற ஏற்றுக்கொள்ளணும் என்கிற இதை அவன் முன்னிறுத்துவான். மக்கள்கிட்ட அதை சொல்ல நினைப்பான். அவனுடைய மனம் இந்த வேலையை செய்கிறது. அவன் தெரிந்தே காரணம் கண்டுபிடிக்கலாம், அல்லது அவன் அறியாமலேயே இந்த காரணம் கண்டுபிடிக்கும் வேலை நடக்கும். அதாவது தனக்கு தெரியாமலேயே அந்த காரணத்தை மனசு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். அவனுக்கே இந்த மர்மம் தெரியாது. மனசு தந்திரமாக இதை செய்துவிடும். அவனும் அது சரியான காரணம் தான் என்றும் அதனாலேயே அதை விரும்புவதாகவும் நிச்சயம் நம்புவான். உதாரணத்துக்கு, மது அருந்தும் பழக்கம் உள்ள ஒருவரை பாருங்க. அவர் மது குடிப்பதற்கு தனக்குள்ள ஒரு நோய்தான் காரணம் என்று பிறர் அறியும்படி கூறுவான். அதாவது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனாலதான் நான் அந்த லேசா அந்த மதுவை குடிக்கிறேன் காரணம், பொய்யான காரணத்தை கற்பிப்பான். மதுவை குடிக்காட்டி எனக்கு வயிற்று வலி நீங்குவதில்லை, ஒரே கை கால்லாம் ஆடுதுங்கிற ஒரு சாக்கு போக்க அவன் சொல்ல ஆரம்பிப்பான். எத்தனையோ மருந்துகளை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நோய் குணமடையலை. இறுதியாக இந்த மதுதான் எனக்கு மருந்தா தெரியுது, குணமும் கொடுக்குதான்னு அவன் சொல்லுவான். அதை போல அவன் மது அருந்தும் போது அவனுக்கு வயிற்று வலியோ கை நடுக்கமோ சரியாகவும் ஆகலாம். அவன் அதையே நினைச்சுக்கிட்டு இதுதான் நமக்கு மருந்துங்கிற உண்மையை மனசு ஒத்துக்கிட ஆரம்பிக்கும். குடிகாரனை சமூகம் தாழ்வாக மதிக்கும் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவனுக்கு தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் அது கல்லின் மேல் ஏற்பட்ட, அதாவது இந்த குடியின் மேல் ஏற்பட்டுள்ள மோகம் அதிகரிக்க ஆசை மட்டும் அவனை விடுவதாக காணும். அதனால அவனுடைய மனம் இது போன்ற ஒரு காரணத்தை அவனை அறியாமலேயே கற்பித்து கொடுக்கிறது. அதுதான் மனசுல வேலை. அந்த காரணமும் முற்றிலும் சரி என்றும் அவனே நம்ப ஆரம்பிப்பான். இவ்வாறு நிகழ்கிறதுனால அவன் தன் காரணத்தை சரியானது என்று நம்புவதோடு இன்னும் ஒரு ஆச்சரியமானது என்னவென்றால், உடல்நிலையும் பல சமயங்கள் அதற்கேற்றவாறு அமைந்துவிடும். அதாவது அந்த மது குடிச்சாதான் வயிற்று வலி நீங்குது, அது நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குங்கிற மனசு நம்ப வச்சு அவனை அது மேலும் அதிலேயே தொடர்ச்சியாக இருக்க உடலை பழக்கும். உதாரணத்துக்கு, ஒரு சங்கீத வித்வான், ஒரு பாடல் பாடுறவரு தமது இசைக்கு கூட்டம் வராதற்கு ஒரு பொய்யான காரணத்தை கண்டுபிடிப்பார். என்ன சொல்வார்னா, உதாரணத்துக்கு, இன்றைக்கு டிவியில நல்ல ப்ரோக்ராம் இருக்குதுல்ல, அதனால இந்த கச்சேரிக்கு ஆட்கள் வரல, அங்கேயே போயிருப்பாங்க என்று அவரு சொல்ல ஆரம்பிப்பார். உண்மையிலே அவருடைய அந்த இசை மக்களுக்கு பிடிக்கல என்ற உண்மை அவருக்கும் தெரியும். இருந்து என்ன செய்வார்னா, பொய்யான காரணத்தை கண்டுபிடிப்பார். இதுதான் மனசுல வேலை. அதை மறைப்பதற்காக அவர் தெரிந்தே இந்த காரணத்தையும் கற்பிக்கிறார், மக்களிடையே கற்பிப்பாரு. இது போன்று அறிந்தோ அறியாமலோ காரணம் கற்பிக்கும் செயலுக்கு அறிவு பொருத்த தேடல், அதாவது ரேஷனலைசேஷன் என்று பெயரு. ஆனா
மேலே கூறியது போல அறிவு பொருந்த தேடல், அதாவது ரேஷனலைசிங் என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அது இன்னும் சிக்கலானது. மனசுல ஆழ்ந்து பதிந்து கிடக்கும் ஏதோ ஒரு உணர்ச்சியாலும் இது ஏற்படலாம். வீட்டின் இன்னொரு உதாரணம், ஒரு தன் வீட்டில் ஒரு உட்புறச் சுவரில் ஒட்டுவதற்காக, வால்பேப்பர் ஒட்டுவதற்காக அவர் மனைவி சிவப்பு நிற காகிதம் வாங்க விரும்பியதை அவரோட கணவன் அதை தடை செய்தானாம். ஏன்னா, ஏன் காரணம்னா அவர் சொல்றான், பொய்யான காரணத்தை சொல்றான். சிவப்பு நிறமான சுவர்காகிதம் கண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கும் என்று அவன் காரணம் கூறினான். ஆனா அது உண்மை காரணம் அல்ல. அது ஏன்னு ஆராய்ஞ்ச போது அந்த சிவப்பு நிறத்தை அவன் வெறுப்பதற்கு உண்மையான காரணம் தெரிந்தது. என்னன்னா சிறு வயசுல அவன் ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்த போது ஒரு சமயம் தண்டனை பெறுவதற்காக, அதாவது தலைமை ஆசிரியருக்கு கூட்டிட்டு போறாங்க, அந்த அறைக்கு செல்ல போயிருந்தான். அப்போது அந்த அறைக்கு சிவப்பு நிற சுவர் காகிதம் ஒட்டியிருந்தது. அந்த நிறம் அவன் சிறு வயதிலே பெற்ற தண்டனையின் வேதனை உணர்ச்சியை மேலோங்கி தோன்றும்படி செய்ததே அவன் அதை வெறுப்பதற்கு உண்மையான காரணம் என்றும், கண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கிறது என்பது அறிவுக்கு பொருந்தாத தேடல் என்றும் ஃப்ராய்டுங்கிற உளவியலாளர் சொல்றாரு. பாருங்க, இதுலன்னா ஒரு மனசுல ஒன்று பட்டுருச்சுன்னா, அதாவது அந்த அந்த செய்கையோட மனசு பட்ட வேதனையோ வலியோ அது மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். பிறகு ஒரு அதே சிச்சுவேஷன் அவன் பார்த்தா அது அவனுக்கு பிடிக்காம போயிடும். இதுதான் மனித மனசு. இந்த உணர்ச்சி இதுவரையில எங்கிருந்தது? அவனுக்கு இதை பற்றி நல்ல நினைவு கூட இல்லையே. அவ்வாறு இருக்க அந்த உணர்ச்சி எங்கே பதுங்கி கிடந்தது? இப்பொழுது அது எப்படி மேலே வந்தது? இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முதல்ல மனதின் அமைப்பை பற்றி இன்னும் சற்று விரிவாக நாம் தேட ஆரம்பிக்கணும். அதாவது ரேஷனலைசிங் மைண்ட், அறிவு பொருந்த தேடுவதிலேயே மற்றொரு வகையும் உண்டு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு கணக்கு தேர்விலே வெற்றி பெறலை. ஏன்டா இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க மதர் கேட்டா என்ன சொல்றான்னா, அது என் குற்றம் இல்லை, கணக்காசிரியர் சரியா எனக்கு படிச்சு கொடுக்கல, அவருக்கு படிச்சு கொடுக்கவும் தெரியல என்று அவன் பதில் சொல்லுகிறான். இது எல்லா பெரும்பாலான ஸ்டூடெண்ட்டுகளையே நடக்கிறது தான். ஏன்னா தன்னுடைய தவற பிறர் மேல போடுவது நுட்பம். அதாவது தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்காக பிறர் மேல அந்த குற்றத்தை சொல்லுது மனசு. தான் சொல்வது சரியான காரணம் என்று கூட அவன் நினைத்து கொண்டிருக்கான். இது காரணம் சரிதான் கூட மனசு நினைச்சுக்கிட்டே இருக்குது. அவன் பொய்யாக கற்பிச்சாலும் பிறகு அது அந்த மனசே இதை நம்ப வைக்குது. ஒரு கவிஞர் தமது பாடல்களை பத்திரிகை ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்கிறான். அவங்க அதை ஏற்றுக்கல. அதற்கு ஒரு பொய்யான காரணத்தை கற்பிக்கிறான். என்னன்னா, இந்த ஆசிரியர்களுக்கு உண்மையான கவிதையை தேர்ந்தெடுத்து கொள்ள தெரியல, அதாவது கவிதை அறிவே அவங்களுக்கு இல்லை, அது ரசனையே இல்லைன்னு பொய்யான ஒரு காரணத்தை கற்பிக்கிறான். இவ்வாறு குற்றத்தை பிறர் மேலே ஏற்றிச் சொல்வதற்கு சைக்காலஜில விட்சேபம், அதாவது தமிழ்ல விட்சேபம் என்று சொல்லுவாங்க. விட்சேபத்திற்கு அறிவு பொருத்தம் தேடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது ரேஷனலைசிங்க்கு ஒரு தொடர்பு இருக்குது. பல சமயங்கள்ல இரண்டையும் பிரித்து பார்ப்பதற்கு கூட இயலாமல் போகும். இந்த இரண்டு தன்மைகளுக்கும் அடிப்படையான காரணம் ஒன்றுதான். தன்னை பற்றி பிறர் இழிவாக கருதக்கூடாது. தன்னை பற்றி யாரும் மோசமா நினைச்சிடக்கூடாது, இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தை மனசு கற்பிக்குது. மனதின் மாய செயல்களில் இதுவும் ஒன்று. அதனால அந்த மனத்தை பற்றி இன்னும் சற்று விரிவாக நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்பொழுதுதான் அதன் மாயத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நாம இதை அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.